ஆக்சுவலா நான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோ போடுற ஐடியாலே இல்லை. ஏன்னா எனக்கு 1 வீக்கா ஃபீவர் இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் கத்தி பேசினாலே இருமல் வந்துகிட்டே இருக்கும். சரி இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் போடலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம மேட்ச் கொஞ்சம் சிம்பிளா ஈஸியா முடிஞ்சிட்டேன். பட் என்ன வீடியோ போட வைக்கிறதுக்கு ஒரே காரணம் யாரு அப்படின்னா, இன்னைக்கு ஸ்டேடியம்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, ரியான் பராக் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவான். ரியான் பராக் காலில் விழுந்து, அதுதான் என்ன இப்ப வீடியோ போட வைக்குது. சோ இந்த வீடியோக்கு வரேன். நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்பவே சஞ்சு சாம்சன் சொன்னேன், போன் அடிச்சு, இங்க பாடுறா தம்பி, நீ இங்க பாரு, நீயே கேப்டனா இரு. இந்த அனன்யா பாண்டேட்டனா அந்த கேப்டன் டாஸ்க் எல்லாம் கொடுக்காத. அந்த பையன் ஒழுங்கா பார்க்க மாட்டான். அவன் பேட்டிங் சூப்பரா ஆடுவான், பவுலிங் சூப்பரா போடுவான், ஃபீல்டிங் நல்லா போடுவான், நல்லா சீன் எல்லாம் போடுவான். ஆனா அந்த கேப்டன் பொறுப்பு அவனுக்கு தேவையே இல்லை, வேண்டாம், தேவையில்லாத ப்ரெஷர் எல்லாம் போட வேண்டாம்னு. பட் பாவம் சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ஹெவியான இன்ஜுரின்னு நினைக்கிறேன். ஜாலியா பேட்டிங் பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இம்பாக்ட் பிளேயர் வந்து பேட்டிங் பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 2-3 மேட்ச்ல வந்துருவான் சஞ்சு சாம்சன் பேக்ல கேப்டனா அப்படின்னு என்கிட்ட சொன்னா. பட் இன்னைக்கு மேட்சுக்கு போவோம். KKR vs RR குவஹாத்தியில நடந்துச்சு. அதாவது இத்தனை மேட்ச் வந்துட்டு அட்டி போட்டு புரட்டி எடுத்துட்டு இருந்தானுங்க. 260, 250, 230 அப்படிலாம் அடிச்சுட்டு இருந்தானுங்க. டக்குன்னு ஒரு 150 அப்படின்னு சைலண்ட் ஆயிட்டானுங்க எல்லாம். என்னடா இவ்வளவுதான் அடிச்சிருக்கானுங்களா? இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது எனக்கே அப்படிதான் இருந்து, ஏய் அட்டிங்கடா அட்டிங்க, அதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை நாளா அப்படின்னு. பட் ஒரு பக்கம் போனோம்னா கொஞ்சம் சேடாவும் இருக்கு. ஒரு டைம்லன்னா இந்த பெப்சி ஐபிஎல் டைம்னா போனீங்க, பெப்சி ஐபிஎல்னா கூட வேண்டாம், ஒரு 2019 வரை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஐபிஎல் ஸ்கோரே வந்துட்டு ஒரு 200 அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு 280, 270 எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்துட்டு பிச்சு தான். பிச்சு வந்துட்டு ரொம்ப பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா தான் இருக்கு. இருக்கிறதுலே 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்கிற ஒரே பிச்சு எங்க அப்படின்னா அது நம்ம சென்னை ஸ்டேடியம்ல மட்டும்தான். பேட்டிங்க்கும் ஃபேவரா இருக்கும், அதாவது பேட்டிங் அண்ட் பவுலிங் கரெக்டான ஒரு ஈக்குவலான ஒரு பிச்சா இருக்கும். அதனாலதான் சென்னையில வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சென்னை கொஞ்சம் டாமினேட்டும் பண்ணுவாங்க, நல்லா டேர்ன் ஆகும், பேட்டிங்க்கும் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி இருக்கும். அதை தவிர மற்ற எந்த ஸ்டேடியம் போனாலும் சாத்தி எடுத்துருவானுங்க. ஹைதராபாத்லாம் போனீங்கன்னா 300 தான், புரியுதா? 300 அது ஒரு ODI மேட்ச், T20 மேட்ச் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு கொஞ்சம் ஐபிஎல் ஸ்பாயில் ஆகுதோ, பவுலர்ஸ்க்கான கிரெடிட் வரமாட்டேங்குதோ அப்படின்லாம் எனக்கு தோணுது. ஏன்னா ரபாடா வந்துட்டு நேற்று தான் சொன்ன மேட்ச் முடிஞ்சோன்னே, அதாவது இது வந்துட்டு பவுலிங், இது வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேனுக்கான ஒரு டோர்னமெண்ட் மாதிரி இருக்கு, பவுலர்ஸை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஒரு பவுலிங் மிஷினை வச்சு இதுக்கு போடலாமே அப்படின்னு தான் சொல்றான். அவனோட பாயிண்ட் வந்து எனக்கு நல்லா புரியுது. உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பும்ரா இந்த மாதிரி குறைய சொல்லலையப்பா, பும்ரா இந்த மாதிரி சொல்லலாம், பும்ரா பெஸ்ட் பவுலர் இந்த வேர்ல்டு. ஒரு பவுலர் அப்படி இருக்கான் அப்படின்றதுக்காக எல்லா பவுலராலையும் முடியல அப்படின்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபேவரா இருக்கணும்ல பவுலிங். பட் என்னமோ அதை கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். பட் நம்ம இப்படி பார்த்தே பழகினதுனால அதெல்லாம் மாற்ற மாட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்ப போன வருஷம் T20 வேர்ல்டு கப் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. T20 வேர்ல்டு கப் 2024 நம்ம கப் அடிச்சோம். பட் அந்த டோர்னமெண்ட்டே பாருங்களேன், எல்லா மேட்சும் லோ ஸ்கோரிங் கேம் தான். ஆனா அதுவே ஒரு த்ரில்லிங் தான். சூப்பர் ஓவர் நடக்கும், லாஸ்ட் ஓவர் த்ரில்லிங்கா இருக்கும், ஒரு பால்ல 2 ரன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் இந்த T20 வேர்ல்டு கப் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா 2 பேருக்குமே கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். அதுதான் கிரிக்கெட் சாகல, கிரிக்கெட் இஸ் நாட் டைங். லாஸ்ட் டைம் T20 வேர்ல்டு கப்ல அதுதான் நடந்துச்சு. ஆனா இப்ப பார்க்கும்போது ரொம்ப பேட்ஸ்மேனை டாமினேட் பண்ணி, எப்படி சொல்றது, பேட்ஸ்மேனுக்கு மட்டும் ரொம்ப ஃபேவரா இருக்கிற மாதிரி இருக்கு. இதனால பவுலர்ஸ்க்கான கிரெடிட்டே இல்லை. பும்ரா ஓகே, பும்ரா பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பவுலரால் அப்படி போட முடியும் அப்படின்றதுக்காக எல்லாருமே அதே மாதிரி போட வைக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சாத்தி எடுத்துறானுங்க பேட்ஸ்மேன் எல்லாம். ஸோ இப்படி பார்த்துட்டு இருந்த நமக்கு இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு ரொம்ப லோ ஸ்கோரிங்கோட எனக்கே அன்கம்ஃபர்டபுளா இருந்து, ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா நானே சொல்றேன், பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு இத்தனை நாளா வந்துட்டு சாத்துன்னு சாத்தினோட மேட்ச் இன்னைக்கு லோ ஸ்கோரிங்கோட பார்க்கவே முடியல. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது என்ன சொல்றது, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் எவன் அதிகமா பார்க்கறானோ அவனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மூவியோ நல்ல சீரிஸோ பார்க்க முடியாது. பிரேக்கிங் பேட் மாதிரி ஒரு நல்ல சீரிஸோ பார்க்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்காது. ஏன்னா உட்காந்துட்டு ரீல்ஸா பார்த்துட்டு இருப்பான் பைத்தியகாரமா. இந்த வாட்டர் மெலன் வச்சுட்டுலாம் ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா, நடிக்கிறேன்னு சொல்லிட்டு மோசமா மண்ணு மாதிரி யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க. அதுக்கு நான் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்டாரோ இன்செப்ஷனோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, புரியுதா? அந்த கர்மத்தை தான் பார்க்கணும்னு தோணும். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஒரு டீசென்டான மேட்ச் தான். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் KKR டாஸ் ஜெயிச்சோன்னா நாங்கள் பவுலிங் போடுறோம் அப்படின்னு ராஜஸ்தான் பேட்டிங் வந்தானுங்க. ஜெய்ஸ்வால் டீசெண்டா லேண்டா, அதாவது பார்க்கவே பாவமா இருக்கு ராஜஸ்தானை சொல்ல போறேன்னா. ஒரு டைம்ல இருக்கிறதுல வெல் பேலன்ஸ்டு டீம் அப்படின்னா அது வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
பேட்டிங்கும் சூப்பரா இருப்பாங்க, பவுலிங்கும் சூப்பரா இருப்பாங்க. அவங்க பவுலிங் லைன் எடுத்தீங்கன்னா சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வின், கேசவ் மகாராஜ், வேற யாரு, விஸ்வேந்திர சஹல், இப்படி இருந்த பவுலிங் லைனப். என்னதான் ஆவேஷ் கானை வந்து ட்ரோல் பண்ணி அப்படி இப்படி பண்ணாலும் ராஜஸ்தான்ல இருக்கும்போது நல்லா தான் போட்டான். நிறைய பேர் ஆவேஷ் கான் பிடிக்காது, அவன் மூஞ்ச பார்த்தாலே டென்ஷன் ஆகும் அப்படிலாம் சொல்லுவீங்க. எனக்கு அவன் மூஞ்ச பார்த்தா பிடிக்காது. பட் இருந்தாலும் அவன் ராஜஸ்தான்ல இருக்கும்போது நல்லா தான் போட்டான். அவங்க பவுலிங் லைனப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பேட்டிங் பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸோட பேட்டிங் லைனப்லாம் பிடிச்சிட்டு போன இடம்டா அதெல்லாம். ஷேன் வாட்சனு, ஜாஸ் பட்லரு, ஜோ ரூட்டு, ஸ்டீஃபன் ஸ்மித், பென் ஸ்டோக்ஸ் இருந்த டீம்டா இதெல்லாம். இதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஹசரங்கா வரான். ஹசரங்கா வந்து நடந்துட்டு இருக்கா 5th. கடவுளே, ஹசரங்கா எல்லாம் வரும்போது எனக்கு சிரிப்பு வந்துட்டா உள்ள. யாருப்பா அவரு, பென் ஸ்டோக்ஸா அப்படின்னு. என்னடா பண்றீங்க ராஜஸ்தான், வெயிட்டா இருந்தீங்களாடா, என்னடா ஆச்சு உங்களுக்கு, ஏன்டா இப்ப எல்லாரையும் கொடுத்துட்டீங்க? ஏன் ஹிட்மேரை கொடுத்துட்டு பட்லர் வச்சிருக்கலாமே, நல்லா தானே இருந்துச்சு. இப்ப டீம் ரொம்ப வீக்கா இருக்கு. பவுலிங்கே வந்துட்டு சந்தீப் சர்மா நல்ல பவுலர், ரொம்ப அண்டர் ரேட்டடான பவுலர். பட் சந்தீப் சர்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இன்னொரு பவுலர் வேணும்ல. அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பவுலர் இருந்தாங்க. யாருன்னா ட்ரெண்ட் போல்ட் இருப்பான், அவன் ஒரு பக்கம் போடுவான், ஆவேஷ் கான் போடுவான் ஒரு பக்கம். அந்த சப்போர்ட் இருந்துச்சு. ஆனா இங்க வந்துட்டு இப்ப வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கு. இது ஒன்றும் பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்ல. இது வந்துட்டு இந்த பழைய முன்னாடி ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் தெரியுமா, 2019 ராஜஸ்தான்ல இருக்கும்போது நடுங்குவானுங்களா, அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர்ல. இது வந்துட்டு இப்ப பிரைம் அவுட் முடிஞ்சு, இன்ஜுரி முடிஞ்சு, ஃபயரே இல்லாத ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சரா இருக்கான். சோ என்ன பண்றது, இந்த டீம் வச்சுட்டு பாவமா தான் இருக்கு. பேட்டிங் ஆடினானுங்க. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அவுட் ஆனா, வைபவ் வரவரா சூப்பரா போட்டான். கேகேஆர் பவுலிங் பிரில்லியண்டா இருந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி செமையா போட்டான். போன மேட்ச்ல என்ன அடிச்சானுங்களோ, இன்னைக்கு 4 ஓவர் போட்டு 17 ரன் தான் கொடுத்தான், 2 விக்கெட் எடுத்தான். இன்னைக்கு கேகேஆர் பவுலிங் பயங்கரமா இருந்துச்சு. சுனில் நாராயண் வரல, மோயின் அலி தான் வந்தான், அவனும் வந்து பவுலிங் போட்டான். நிதிஷ் ராணா வந்து ஒரு பாலுக்கு அவுட் ஆவான். டேய் நிதிஷ் ராணா என்னடா பண்ற, மோயின் அலி ஒரு பால் போடுவான், மொத்த ஸ்டம்பையும் காமிக்கிறான், என்ன அவுட் ஆகுடா அப்படின்ற மாதிரி அவுட் ஆகிட்டு போறான். ரியான் பராக் பரவாயில்ல, ஒரு 3 6 அடிச்சான். அவன் மட்டும் தனியா இருந்து என்ன பண்றது, அவன் எல்லாரும் நல்லா விளாண்டா அவன் நல்லா விளாடுவான். அவன் மட்டும் என்ன, அவன் என்ன சீனியர் பிளேயரா இப்போதைக்கு, அவன் யங், அவன் என்ன, அவன் வயசு என்ன, 3 6 அடிச்சா கிளம்பிட்டான். மொத்தத்துல எல்லாம் சரிஞ்சிட்டாங்க. த்ருவ் ஜுரேல் கொஞ்ச நேரம் ஒரு 30 அடிச்சா, ஒரு 150 முடிஞ்சிருச்சு. அங்க பார்த்தனா அவன் பிகாக் மட்டும்தான் வர்றான், அவன் மட்டும் செஞ்சுரி போடுற மாதிரி விளாண்டுட்டு இருந்தான். கொஞ்சம் செஞ்சுரி போட்டிருக்கலாம், பட் ஆர்ச்சர் 1-2 வைடு போட்டதுனால அது போட முடியாம போச்சு. பட் செம்ம அட்டி குவிண்டன் டிகாக் 97 ரன் அட்டி பொழந்து எடுத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வின் கொடுத்துருக்கான், அவனுக்கு நிம்மதியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்ல பார்க்கும்போது ராஜஸ்தான் தான் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் வீக்கான சைடு மாதிரி எனக்கு தோணுது. கேகேஆரும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பெரிய ஆள் இல்ல, கேப்டன் என்னதான் வந்துட்டு ரஹானே ஒரு நல்ல கேப்டன் அப்படி எப்படினாலும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஈக்குவலா வராது. இவங்க டீமும் சரியான டீம் தான் கேகேஆரும். பட் இருந்தாலும் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறது வேற, கேப்டன்சி தான் வேற. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச கேகேஆர் டீம் தான் நல்லா தான் இருக்கு. எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்ற ஒரு மேட்டரும் இருக்கு. பட் ராஜஸ்தானை பார்க்க கொஞ்சம் சேடா இருக்கு. ஏன்டா ராகுல் டிராவிடும் பாவம், அவரும் வந்துட்டு வேர்ல்ட் கப்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டு ஒரு டீமை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சாரு. சங்கக்காரா தூக்கிட்டு ராகுல் டிராவிட போட்டு இப்ப இப்படி ஆயிட்டு இருக்கு. இவனுக்கு கேப்டனாலையும் சஞ்சு சாம்சனாலையும் வர முடியல, அவனுக்கு இன்ஜுரி இருக்கிறனால கேப்டனாகவும் ஆக முடியல. ப்ரெஷர் எல்லா இடத்துலயும் இருக்கு. ராஜஸ்தான் எல்லா சைட்லயும் அடி வாங்குறானு. பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. ரொம்ப வந்துட்டு அவர் பேர் என்ன, சந்தீப் சர்மா மேல ட்ரஸ்ட் வச்சுட்டாங்கன்னு தோணுது. எப்படி சொல்றாரு, அவர் நல்லா போடுறாரு அப்படின்றதுக்காண்டி ஃபுல் ட்ரஸ்ட் அவர் மேல கொடுக்க கூடாது. அவருக்கு சப்போர்ட்டிவ் பவுலர் தான் அவர்லாம். இப்ப சன்ரைசர்ஸ்ல இருக்கும் போது அதே தான் நடக்கும். புவனேஸ்வர் குமார் மெயின் பவுலரா இருப்பான், டேல் ஸ்டெயின்ல யாரோ அந்த மாதிரி பவுலர் வந்துட்டு மெயின் பவுலரா இருப்பாரு, இவன் ஹெல்ப் பண்ணுவான். எனக்கு தெரியல, சாரி, புவனேஸ்வர் குமார் மெயின் பவுலரா இருப்பான், சந்தீப் சர்மா ஹெல்ப் பண்ணுவான் சைட்ல இருந்துட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு இப்ப பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லாதனால மெயின் பவுலரே சந்தீப் சர்மாவா இருக்கும் போது ப்ரெஷர் வருது. எனக்கு இன்னும் தெரியல ஆவேஷ் கான் எந்த டீம் அப்படின்னு, எனக்கு ஐடியா இல்லை. நான் அது மட்டும் ஒழுங்கா பார்க்கல. ஒரு வேளை ராஜஸ்தானா இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு ஏதோ மாறிட்டான் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தேன், மாறிட்டான்னு நினைக்கிறேன். ராஜஸ்தானா இருந்தா தெரிஞ்சிருக்கும் எனக்கு. ஸோ மற்றபடி இன்னைக்கு கேகேஆர் வந்து ஈஸியாக வின் பண்ணாங்க. நான் வந்து வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ரியான் பராக் காலெல்லாம் வந்து பிளெஸிங்ஸ் வாங்கலாம் பாத்தீங்களா. எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, எதுவும் பெய்டுலாம் எதுவும் பண்ணுவீங்களாடா எனக்கு புது சூப்பர் ஸ்டார் வளர்க்கறதுக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற சோசியல் மீடியாலாம் நம்ப முடியல, எல்லாரும் அப்படிதான் பண்றானுங்க. புதுசா வந்துட்டு இந்த சூப்பர் ஸ்டார் வந்துட்டு முளைச்சு விடுறதுக்கு பீப்புளோட எமோஷன்ஸை தான் வாங்குவானுங்க. அதனால இப்படிலாம் எதுவும் பண்ணி எதிர்பார்க்கறாங்களா. ரியான் பராக் காலில் ஒருத்தர் விழுந்துட்டான் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு ஓ இவர் தான் மிஸ்டர் பராக் தான் அந்த ஃபியூச்சர் அப்படிலாம் எதுவும் பண்றாங்களா.
பட் பராகோட பேட்டிங் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்துட்டு ருத்ராஜ் ஜெய்குவாரை பார்த்துட்டு விராட் கோலி மாய ஆடுறேன் அப்படிலாம் சொல்லி, எனக்கு ஜெய்குவாரை பார்க்கும்போது எனக்கு விராட் கோலி மாயெல்லாம் தெரியாது. எனக்கு ரியான் பராக் ஆடுறத பார்க்கும்போது தான் லைட்டா விராட் கோலி மாதிரி இருக்கும். அதே ஸ்டைலு, அதே ஸ்வாகு, அவன் ஆடுற ஷாட்லாம் பாருங்க. கோலிக்கும் அதே மாதிரி தான், அந்த ரிஸ்க் கண்ட்ரோல், ரிஸ்ட் வந்துட்டு கோலிக்கு அதே மாதிரி தான் இருக்கும். டப்புன்னு அடிக்கிறது, ஃபிளிக் பண்ணி விடுறது, ஷாட் இப்படி 6 அடிக்கும்போது ஸ்டிஃப் ஆகிறது, அதை எல்லாமே ரியான் பராக் வச்சிருக்கான். கொஞ்சம் டிசிப்ளினோட இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு டிசிப்ளினா தான் இருக்கான். முன்னாடி தான் கிறுக்கமே ஆடிட்டு இருப்பான். பைக்க வருவான், லூஸ்மே ஆடாது அப்படிமா. என்னடா பண்ற, ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி பண்ற? பட் இப்ப வந்துட்டு சூப்பரா பண்றான். கொஞ்சம் கேப்டன்சி பிரஷர் இருக்கு. சஞ்சு சாம்சன் எப்படா வருவான் அப்படின்னு இருக்கு. பட் வந்தாலும் இந்த டீமை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பெரிய தலைங்களை கொடுத்தாலே பிரச்சனை. பட்லர், ட்ரெண்ட் போல்ட் கொடுத்துருக்கலாமா? அஸ்வின், ரிஸ்வேந்தர் சகல் கொடுத்துருக்கலாமா? யார் இருந்த டீம்ல அதெல்லாம்? வாட்சன், பென் ஸ்டோக்ஸ், ஸ்டீவ் ஸ்மித், ஜோ ரூட், ஃபாரினர்ஸ் இருந்த டீம்டா. இப்ப பாடுறா சப்பக்குமா வந்து நிக்கிறீங்களாடா, சிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம். சோ நாளைக்கு மேட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னா எல்எஸ்ஜி வெர்சஸ் எஸ்ஆர்எச். இந்த மேட்ச் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எல்எஸ்சி வெர்சஸ் எஸ்ஆர்எச். எல்எஸ்சி மேட்ச் ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசன் அப்படின்னா அவங்க டீமோட ஓனர் தான். இந்த மேட்ச் மட்டும் ரிஷப் பண்ணிட்டு தோத்தானே எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாவே கேட்டுருவான், காசு எடு, நீ தான் ஜெயிக்கலையா அப்படின்னு கூட கேட்டுருவான். ஏன்னா ஒரு ஓனர் வந்து அப்படிப்பட்ட ஆள் தான். நீங்க ஈஸியா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஓப்பனாவே கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த மேட்ச் தோத்தீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எந்த கோச்சும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சரி ஓகேப்பா நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இந்த ஓனர் அப்படி இல்லை. என்ன ரிஷப் பண்ட் என்ன பண்ணிருக்கீங்க, எதனால தோத்தீங்க இந்த மேட்ச் அப்படின்னு தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். கேஎல் ராவ் ஹாஸ்பிட்டல் இருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் ரிஷப் பண்ட்டுக்கு போன மேட்ச்லாம் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அவன் தான் ரொம்ப பேனிக் ஆயிட்டான். அந்த ஸ்டெம்பிங் அடிச்சிருந்தா மேட்ச் வின்னு. பேனிக் ஆகி எல்பிடபிள்யூ எடுத்து சமாளிச்சான். ஐயோ எல்பிடபிள்யூ எடுத்துருவோம், அப்பதான் நம்மளை வந்து விட்டுருவாங்க. எல்பிடபிள்யூ எடுக்கிறான், டக் அவுட் ஆறான், பாவம். பட் எனக்கு தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாருக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கும். 27 crore கொடுத்து எடுத்துருக்கானுங்கன்னா ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். பாப்போம் நெக்ஸ்ட் மேட்ச். ஆனா நெக்ஸ்ட் மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னா ஹைதராபாத்ல வச்சு நடக்குது. அங்க வருவானுங்க அப்படியே ஒரு 100 பேர் பேட்டிங்ல. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, பீச்சர்வாவா இருக்க போகுது. பவுலிங் இங்க இவனுங்க போட்டாலே அட்டியா தான் இருக்க போகுது. பட் அவனுங்களும் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆள் தான். எல்எஸ்சி அவ்வளவு ஈஸியாலாம் இடம் போட முடியாது கைஸ். ரிஷப் பண்ட்டுக்கெல்லாம் கிளிக் ஆயிட்டா பேய் மாதிரி அடிச்சுட்டு இருப்பான். அவனுங்க பேட்டிங் லைனப்பும் செம்ம ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப். ஏடன் மார்க்கரம், மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் போரன், இவனுங்களே வந்துட்டு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் தான். இவங்களுக்கு கொஞ்சம் கிளிக் ஆயிட்டு டேவிட் மில்லர்லாம் இருக்கான். இவனுங்களும் எஸ்ஆர்எச்க்கு ஈக்குவல் கொடுக்குற ஒரு வகையான டீம் தான். ஏன்னா எப்பவுமே இந்த எல்எஸ்சி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவர் பேக்டா இருக்கிற ஒரு டீம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எஸ்ஆர்எச் நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு டீம் ஆயிட்டு பேட் கமிங்ஸை போட்டு கொஞ்சம் பயங்கரமா ஆயிட்டு. அதனால இப்ப கொஞ்சம் ஐபிஎல்லே கொஞ்சம் நல்லா இருக்குது சொல்ல போனா. ஸோ பாப்போம் கைஸ் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see you in the video and remember it, always be on top. Cheers.